வணக்கம் இடமலம் நேயர்களே. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், ஒரு கல்யாணம்னா எப்படி நடக்கணும், 3 முடிச்சுகள் போடலாமா, அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கும் மகனுக்கும் அந்த தந்தை மகன் உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தன்னோட தமிழ்நாட்டை வந்து குடும்பமாக நினச்சி, குறிப்பாக வந்து திமுகவை தன்னுடைய குடும்பமாக நினச்சி வந்து ஒரு திருமண விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இனிமையான ஒரு பேச்சை வந்து பேசியிருக்காரு. அதை குறித்து வந்து கிஷோர் கே சாமி அவரோட கருத்து என்ன அப்படிங்கிறது கேட்டுக்கலாம். பார்த்தீங்களா? அதாவது இதான் கரிஷ்மா இல்லை, அந்த ஒரு பீப்புளை அப்படி பிடிக்கிறது, ஸ்பீச்சில் அப்படிங்கிறது அப்படி பிடிக்கிறது யார இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சரி விஷயத்துக்கு வரேன். அதாவது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எனக்கு வேற ஒரு காரணம் இல்லை. எனக்கு ஒரு சீனியர் இருந்தார் பெங்களூரில். அவர் என்ன பண்ணுவார், மார்க்கெட்டிங்க்கு இந்த பசங்கள்லாம் வருவாங்கல்ல, நான் அப்படி உட்காந்துருப்பேன், அவர் இந்த பக்கம் இந்த டேபிளில் உட்காந்துருப்பேன். கூப்பிடுவார், வா அப்படின்னு. புதுசாக சேர்ந்த ஒரு பையன், அந்த புதுசாக சேர்ந்த பையனை கூப்பிட்டு, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு ஆள் இருப்பான், இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, இவன் கூட போய் நீ ஃபுல்லாக சரி அப்படின்னுவார். அவன் என்னென்ன பண்ணுறான்றதெல்லாம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணு அப்படின்ட்டு. எனக்கு நான் நினச்சேன் ட்ரெயின் பண்ணுறதுக்காக. அவன் போயிட்டு வரான். ஈவினிங் வந்தவுடனே அவன் கூட போனியா, ஃபுல்லாக கற்றுக்கிட்டியா, பார்த்தியா, எல்லாம் பார்த்தியா, இது எதையுமே பண்ணாத ஒரு விட்டுருவார் அப்படி. என்ன அவருடைய இது ஏன்னா அவன் எல்லாத்தையும் சொதப்படுறான், அதனால தான் ஒன்றை வேலைக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு பொழுது இதை ஃபுல்லாக பார்த்துட்டல, இப்போ இது எதையும் பண்ணாத நீ உருப்பிட்டுருவேன் சரி அப்படின்ட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு குடும்பம் எப்படி நடக்க வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி இயங்க வேண்டும் அப்படின்றதுக்கு தயவு செய்து நல்ல உதாரணமாக கருணாநிதி குடும்பத்தை எடுக்காதீர்கள். ஏன் நல்லா அதான் சொல்கிறேன், நல்ல குடும்பம், நல்ல குடும்பம் பண்ண நல்ல குடும்பமாக நீங்கள் ஒரு இது உதாரணமாக எடுக்காது. ஒரு குடும்பம் எப்படி இயங்கக்கூடாது என்பதற்கு கருணாநிதி குடும்பத்தை, இந்த ஆக்டோபஸ் குடும்பத்தை, அந்த கேடுகட்ட குடும்பத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வேணால் ஒரு தவறான உதாரணமாக அது. ஏன்னா தவறான உதாரணங்களும் நமக்கு தேவை, படிப்பினையே அதுதான் கொடுக்கும். அதனால அப்படி இவர் வேணால் சொல்லலாம். ஆனால் இங்கே அடுத்தது அவர் சொல்கிறாரு பாருங்க, அதாவது அப்பா பேச்சை தட்டாத அரசியல். ஆமா, அழுத்தி சொல்றாரு, நீ வீட்டில் அப்பா பேச்சை தட்டு இல்லை அப்பாவையே தட்டு, அது நம்ம பிரச்சனை கிடையாது. உங்க குடும்பத்தில் அழகிரி பண்ணது தானே கருணாநிதி, 2 செவிலே விட்டாரு, அதனால அது விஷயம் கிடையாது, அது உங்க குடும்பத்தில் நடக்கும். பட் அரசியலில் அப்பா பேச்சை தட்டாத பிள்ளையாக இருந்தால், அரசியல் என்ன அப்பம் பையன், அரசியல் என்னடா அப்பம் பையன்? ஏங்க அன்புமணி ராமதாஸே சொல்றாரு, என்ன உங்க அப்பா வந்து மகளிர் அணியில் இருக்கிற போயிட்டு பேச்சை தட்டக்கூடாது அப்படின்னு. நான் அப்புறம் என்ன அசிங்கமான கும்பல் தானே இந்த கும்பல், அது என்ன அரசியல் அப்பா பேச்சை தட்டாது, அப்புறம் எதுக்கு அரசியலில் பொதுவில் வந்து தலைவர்ன்ற அப்பன்னு சொல்ல வேண்டியதுன்னு பின்னாடி துரை வைக்க இருந்தாரு. ஸோ எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்றாரு, எல்லாம் ஒரே குட்டையில் விழுந்த மாட்டேங்க தானே. சரியா? சாக்கடைன்னு வந்ததுக்கப்புறம் அதில் என்ன, இது என்ன அது என்ன, எல்லாம் ஒன்று தானே. ஒருவேளை ஃபியூச்சர் இன்பநிதிக்கு அட்வைஸ் பண்ணுறாரோ, அப்பா பேச்சை கேட்டு நடப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுதான் சொல்கிறேனே, அந்த குடும்பம் யார் பேச்சு வேணாலும் கேட்டு நடக்கட்டும், அது எனக்கு தேவையே இல்லை. மொத்தத்தில் அந்த குடும்பம் நாசமாக போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நினைப்பேன், யாரையும் நினைக்க நான் நினைப்பேங்க, அது இந்த குடும்பம் நாசமாக போகணும் தான் நான் நினைப்பேன், அது வேற விஷயம். ஆனால் இங்கே அப்பா அரசியலில் என்னடா அப்பா மகன், என்ன அப்பா மகன், அதான் நீயே பொதுவில் தலைவர்ன்றல்ல, சரியா? நீ தலைவர்ன்றல்ல, அப்புறம் தலைவர் தானே அவர், அப்புறம் என்ன அப்பா மகன், தலைவர் ஆயிட்டதுனால அப்பா இல்லைன்னு ஆயிருமா? ஆமாம், நீ தலைவர் தானே சொல்கிற, அப்பான்னு சொல்லலையே. அப்பான்ற ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால தான் நீ அப்பான்னு ஒரு சாதனைக்கு தான் உனக்கு மட்டும்தான் அப்பா, அது செந்தாமரைக்கும் அப்பா, அதுக்கு மேலே என்னன்றது எனக்கு தெரியாது. அதிகாரப்பூர்வமாக இந்த ரெண்டுக்கு அப்பா அப்படின்றதுனால நீ வந்து ஊருக்கே வந்து நாங்களெல்லாம் வந்து எங்கள் எல்லோரும் அப்பா என்ற நீ காலி பெருங்காய டப்பான்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த காலி பெருங்காய டப்பாவே நீ அப்பான்னு கூப்பிடு, இல்லை தலைவர்னு கூப்பிடு, இல்லை வேறு ஏதாவது சொல்லி கூப்பிடு, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. அரசியலில் அப்பன் பையன் என்ன இருக்கு? சரி, என்னதான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு இதில்? இது கும்பலே பிரச்சனை தான். நீ பேசினதுனால, நீ பொதுவெளியில் பேசினதால நான் கேள்வி கேட்குறேன். அது இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவ்வளோ நாள் யார் கூட இருந்தார்? அது நமக்கு தெரியாது, அது நமக்கு தெரியாது. நீ யாரோட வேணா இருந்துட்டு போ, எங்களுடன் இருந்தியா? இதுதான் கேள்வி. நீ யாரோட வேணா இருந்துட்டு போ, எனக்கு தேவையில்லாது. சரியா? அது உன் கூட இருந்தவங்களுடைய பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. சரியா? உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட அசிங்கம் பிடிச்ச கும்பலோட இருப்பது அப்படின்றது இருந்தவர்களுடைய பிரச்சனை, இருப்பவர்களுடைய பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் என்று இன்றைக்கு வந்து 4.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் சொல்றீங்க, இத்தனை நாள் யாருடன் இருந்தாய்? எங்களுடன் இருந்தியா? ஏங்க ஒரு காதலி கிட்ட முதல் வாட்டி ஐ லவ் யூ சொல்றதுனால அப்படின்னு தீனுமா? டெய்லி வந்து ஐ லவ் யூ சொல்றது வந்து ரீஅஷூர் பண்ற மாதிரி. 4.5 வருஷம் காணாம போயிட்டு திடீர்னு வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா
4.5 வருஷம் என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சரி 4.5 வருஷம் என்னடா பண்ணிட்டு இருந்தேன் கூட கேட்க வேண்டாம், அது ஒரு தனிப்பட்ட விஷயம் கூட எடுத்துகிட்டு போவோம். 4.5 வருஷம் ஏன்டா என் கூட இல்லைன்னு கேட்கலாம்ல, அந்த உரிமை இருக்குல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த மாதிரி நானும் அதே எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீ 4.5 வருஷம் எங்கே போனேன்னு கூட நான் கேட்கலப்பா. 4.5 வருஷம் ஏன் என் கூட இல்லைன்னு நான் கேட்கணும்ல. 4.5 வருஷம் ஏன் எங்களுடன் இல்லை, இதற்கு பதில் சொல்லு. ஏன் வேங்கவேலுக்கு எங்களுடன் ஸ்டாலின் இல்லை? ஏன் கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய மரணங்கள் நடந்த பொழுது எங்களுடன் ஸ்டாலின் இல்லை? ஏன் தென் மாவட்டங்களில் சாதி கலவரங்கள் நடந்த பொழுது எங்களுடன் ஸ்டாலின் இல்லை? ஏன் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் நுழைவு பிரச்சனை வந்த பொழுது எங்களுடன் ஸ்டாலின் இல்லை? இப்படி பல இடங்கள்ல எங்களுடன் ஏன் ஸ்டாலின் இல்லை? எங்கே சென்றார் ஸ்டாலின்? அப்பொழுதெல்லாம் இல்லாத ஸ்டாலின் இப்பொழுது என்ன எங்களுடன் உங்களுடன் வர? 4.5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுடன் வரணும்னு தோணுதா உனக்கு? இல்லைங்க, இப்போ பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்றாரு. இதோட முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் வந்து துடைத்து எறிந்துடலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் அரசியல்ல இருந்து துடைத்து எறியணும்ன்றதெல்லாம் வந்து அப்போ பதவியில இருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம். பதவியில இருந்து ஸ்டாலினை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்றது தாங்க இங்க. அரசியல்ல இருந்து நாம ஏங்க அவரை துடைத்து எறிய வேண்டும்? சரியா? அரசியல் எல்லாவற்றிலையும் ஒரு அசிங்கம் இருக்க தான் செய்யும். அதில் இந்த திமுக தலைமையும் ஒரு அசிங்கம். சரியா? இந்த கொத்தடிமைகள் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் இருப்பார், உதவாநிதி இருப்பான், இன்பநிதி இருப்பான், அதுக்கு அடுத்த வர துன்பநிதி இருப்பான். இவர்கள்லாம் எங்கே போவாங்க? அதனால இவர்கள் இருப்பது நம்ம பிரச்சனை கிடையாது, அது திமுகவுடைய பிரச்சனை. திமுகவே மக்களுக்கு ஒரு பிரச்சனை, சமுதாயத்திற்கே பிரச்சனை. சரியா? அதை தனியாக டீல் பண்ணுவோம். இப்போ நம்ம கேட்குறது பதவியிலேருந்து பாய் பாய் ஸ்டாலின் கிளம்பு, நீ கிழிச்ச வரைக்கும் போதும் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது. இல்லை, இப்போ அதில் என்ன சொல்கிறார் கடைசியில், அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அதாவது அப்பா பேச்சை கேட்கணும்னா அது தன்னையும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனக்கே சொல்லிக்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் சொல்லிக்கோ, உன் வீட்டில் 4 செவத்துக்குள்ள சொல்லிக்கோப்பா, அப்பா பேச்சை கேட்கணும், அப்பா பேச்சை கேட்கக்கூடாது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பா பேச்சை தட்டக்கூடாது, இல்லை அப்பாவே தட்டணுமா, அதெல்லாம் நீ உன் வீட்டுக்குள்ள பண்ணிக்க. வெளியில் வந்துட்டு திருமணத்தில் வந்து அப்பா மகன் கூட நீ பேசிக்க. அரசியலில் அப்படின்ற வார்த்தையை நீ பயன்படுத்தும் பொழுது தான் நான் கேட்குறேன், அரசியல் என்னடா அப்பா மகன், என்ன அப்பா மகன்? இல்லைங்க, ராஜேந்திர சோழன் வந்து இல்லைங்க, ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறேங்க. தந்தையா இருந்தாலும் மன்னரும் கூட தானே. என்ன ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன்? ஒரு உதாரணத்துக்கு சொன்னாங்க, உங்களுக்கு புரியும் அப்படின்றது. யார் ராஜராஜ சோழன்? ஸ்டாலின். அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவங்க அப்பா வந்து அரெஸ்ட் ஆக போறாங்கன்னு தகவல் வந்தோடனே ஊரை விட்டு ஓடினவன் ராஜராஜ சோழன். அம்மர் கார் ஒன்று இறக்குமதி செஞ்சுட்டு அம்மர் கார் இன்னொரு ஆஸ்டன் மார்டின், இந்த 2 காரையும் இறக்குமதி செஞ்சு அதுக்கு வரி கட்டலேன்னு கேள்வி கேட்டவுடனே ஊரை விட்டு ஓடினவன் ராஜேந்திர சோழனா? என்னையா இது? ஒரு டைனாமிக்ஸ் உங்களுக்கு புரியும். என்ன டைனாமிக்ஸு? இந்த கும்பலையெல்லாம் ஒரு 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 கேடுகட்ட ஒரு கும்பலை போயிட்டு நீங்கள் போய் ஒரு மன்னாதி மன்னர்கள், எவ்வளோ பெரிய மன்னர்கள், அவர்கள போய் ஒப்பிட்டு பேசுகிறீங்களே. இப்போ மாப்பிள்ளை இருக்காரு, அவருக்கு ஒருத்தர், அவர் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாரு முதல்வருக்கு. அதாவது இந்த தாளை கொண்டு போய் ஒட்டு எல்லார் வீட்லேயும், இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்றாரு. சரி, இருக்காரு ஒரு மாப்பிள்ளை, தன்னோட மாமனார் தொடர்ந்து வந்து முதல்வராக இருக்கணும். வேற என்ன கட்சியில் இருக்காரா? இல்லை, ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்காரு. என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாரா? இல்லை, பெண் திருடுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி? அது கருணாநிதி குடும்பத்தில் டிஎன்ஏலே இருக்கு, இதுக்கு என்ன புது ஸ்ட்ராட்டஜி? நீ என்ன வெளியில் வந்து கற்றுக் கொடுக்கணுமா? இல்லை, மாமனுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா? கருணாநிதி குடும்பத்துக்கு திருட கற்றுக் கொடுக்கணுமா? அது பிறவிலே வரக்கூடிய குணம் தானே. அது திருட்டை ஒரு குலத்தொழிலாகவே மாற்றி வைத்திருக்கின்ற கேடுகட்ட குடும்பம் தானே கருணாநிதி குடும்பம். இதில் என்ன மாப்பிள்ளை சார் வெளியிலேருந்து வந்து சொல்லணுமா? அப்படி இல்லைங்க, ஜோதியில் வேணா நீ ஐக்கியம் ஆயிக்க, என்ன நீயும் திருடு, உன் பங்குக்கு நீ ஒரு 40,000 கோடி திருடு. நேர்ந்து விட்டுருக்குல்ல தமிழ்நாடு. இந்த கேடுகட்ட குடும்பத்திற்கு இந்த 5 ஆண்டுகள் நேர்ந்து விடப்பட்டிருக்கு. இல்லை, அவர் வந்து தன்னோட மாமனார் ஜெயிக்கணும், தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணுன்றதுக்காக வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு மெஷரா ஸ்டிக்கர் எடுத்து அதை போய் ஒரு விமர்சனமா வைக்கிறாரு எடப்பாடி. அப்புறம் நீ ஸ்டிக்கரை கொண்டு போய் ஊராமட்டு வீட்டில் போய் ஒட்டினாக்கா கேட்காம இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. சரி, இப்படி வச்சுப்போம். என்ன கருணாநிதிக்கு நீ போய் ஒட்டுறான்னு கேட்க மாட்டாங்களா? ஒரு யூஎஸ்பி ஃபேக்டருங்க. அதுதாங்க, திருப்பி அவரோட முகத்தை பார்க்க காலைல எந்திரிச்சோன்னு ஸ்டாலின் முகம், தூங்க போறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் முகம். என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா நான் சொன்னேன். இல்லைங்க, அதுதான் சொல்றேன். என்னை பார் யோகம் வரும்னா நினைச்சுக்கலாம், வேற என்ன? என்னை பார்த்தால் யோகம் வராது, திமுக காரன் திருட தான் வருவோம்.
இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு என்னதான் போயிட்டு மைக்கை பிடிச்சி எல்லா இடத்துலையும் பேசினாலும் ஸ்டாலின் சும்மா ஸ்டிக்கரை சிரிச்சிட்டு இருக்காருன்னா ஓகே நல்லாட்சி தொடரட்டும் நல்லாட்சி. அதுதான் அப்புறம் அந்த பாட்டி வந்து மண்ணை தூக்கி போடுது. போட்டால் உடனே தனிப்படை வைக்கிறீங்க பிடிச்சின்னு வரத்துக்கு. நீங்களே ஒரு ஸ்டிக்கரை கொண்டு வந்து ஒட்டுவீங்களா? அப்புறம் மக்கள் திட்டினாங்கன்னா நீங்களே தனிப்படை அமைவீங்களா? நீங்களே பாம்பு வச்சு நீங்களே எடுப்பீங்களான்னு நேயம் அர்த்தம். அதை ஏன் வந்து ஒட்டுறீங்க, அப்புறம் எங்களை திட்ட வைக்கிறீங்க வண்ட வண்டியா? நீங்கள் என்ன சொன்னாலும் ஸ்டிக்கர் வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு அதான் அது பார்த்துருவோம் என்ன எஃபெக்டிவ்ன்றது தேர்தலில் தான் தெரிய போச்சு. சரி கடைசியாக நான் கேட்குறேன், இப்போ வந்து ஒருவேளை திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒருவேளை டென்ஷன் ஆகாதீங்க அப்படி இருக்கிறப்போ நான் டென்ஷனே ஆகலைங்க. மக்களே ஆகணும், மக்களே ஆகலைன்னு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு பேச்சுக்குங்க ஒரு சினாரியோ வச்சு கேட்குறேன். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் அவருக்கு உடல்நிலை ஒருவேளை சரியில்லை அப்படின்னு நினச்சாருன்னா, வயதிகமாகிடுச்சுன்னு இப்போவே துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் ஒருவேளை திமுக ஜெயிச்சிருச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆக்கப்படுறான்றது மக்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ வயதான எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு சிஎம்மா இருக்கணும்னு நினைப்பாங்களா? சும்மா டிஷர்ட் போட்டு ஸ்டைலிஷாக யங்கா ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் ஹீரோவாக நடிச்சா இப்பயும் ஹேண்ட்ஸமாக தன்னோட சரிஷ்மாவால் பார்த்தீங்கன்னா வந்து அரசியலில் இருக்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திருப்பிட்டு இருக்க உதயநிதி ஸ்டாலின் சிஎம் ஆகணும்னு நினைப்பாங்க. அந்த மூஞ்சியை பார்த்து ஸ்டைலாக ஹேண்ட்ஸமானலாம் சொல்லாதீங்க. சரி, ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட். அது உங்க டேஸ்ட் எப்படி இருக்கும்? இல்லைங்க, எனக்கு இல்லைங்க, பொதுவாக டேஸ்ட் தான் அது ஸ்டார்ட் மை ப்ராப்ளம். பட் நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்டாலின் எல்லாம் முதலமைச்சர் ஆகும்போது உதயநிதி ஆகக்கூடாதா? ஒரு சப்போர்ட் பண்றீங்க அப்படி இதெல்லாம், அதாவது ரபரி தேவி, ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் முதலமைச்சர் ஆகும்போது ஏன் உதயநிதி ஆகக்கூடாது? அது தமிழகத்தின் தலையெழுத்தில் அதுதான் எழுதி வச்சிருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னதான் 2019 இந்த கேள்வி கேட்டாங்களே, நான் தான் திரும்ப சொல்றேனே, நீங்கள் கிஷோர்சாமி என்ன நினைக்கிறார் என்பதனை விட்டு விடுங்கள், என்னுடைய நிலையை விட்டு விடுங்கள். மிஞ்சி மிஞ்சி போனா நீ என்ன திருப்பி கொண்டு போய் புழலில் போட போற, இவ்வளவுதானே. அப்ப முடிவு பண்ணிட்டீங்களா? ஜெயிச்சிருவாரு உதயநிதி முதல்வர் ஆக போற முடிவு பண்ணிட்டீங்களா? நான் ஏங்க முடிவு பண்ணணும்? நான் தான் ஆரம்பத்துலேன்னு சொல்கிறேன், நீ வந்து எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாத ஒரு நிலைக்கு தான் நீ போவ. உன் வரலாறு உன் எஸ்டிடி தானே சொல்லுது, உன் வரலாறு தானேப்பா சொல்லுது. நீ வந்து எதிர்கட்சி வரிசையில் கூட வரமாட்ட அப்படின்றது தான் நாம் பார்க்கக்கூடியது. ஆனால் ஏதாவது ஒரு காலத்தில் உதயநிதி முதலமைச்சர் ஆக மாட்டார்னா தமிழ்நாட்டின் தலைவிதி அந்த இவ்வளவு மோசமாக இருந்தால் அது நான் எப்படி மாற்ற முடியும்? அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியது, ஆதங்கப்பட வேண்டியது தமிழ்நாட்டு மக்களை பார்த்து. என்னை பொறுத்தவரைக்கும் நீ என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் கிஷோர்சாமி கொண்டு போய் புழலில் வைப்ப, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜெயிலில் போடுவேன், ஒரு 4 கேஸை போடுவேன், குண்டாஸ் போடுவேன், இல்லை வேறு ஏதாவது ஒன்று போடுவேன். இவ்வளோ தானே நீ போடுவேன். நீ எங்கே சிலையில் போட்டாலும், நீ எங்கே பேச சொன்னாலும், நான் திரும்பியும் சொல்கிறேன், கருணாநிதி ஒழிக, ஸ்டாலின் ஒழிக, உதயநிதி ஒழிக, இன்பநிதி ஒழிக, அதற்கப்புறம் வரக்கூடிய துன்பநிதி ஒழிக, அதற்கப்புறம் யார் வந்தாலும் ஒழிக, இந்த கேடுகட்ட கருணாநிதி குடும்பம் ஒழிக அப்படின்றத நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். நீ என்ன பண்ணுவ? முடிஞ்சதை பண்ணு. சரி, அப்படி வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சோட வந்து சேலஞ்ச் இல்லை, ஓப்பன் டிக்ளரேஷன். சரி, மிக்க நன்றி உங்களோட பதில்களுக்கு. நன்றி.